ரோஜா பூ ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அது எமோஷனல் மூமெண்ட் அது. ஆக்சுவலி 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது எங்கள் அப்பாவை பிடிக்குமா அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிறோம். அப்படி அது வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி போச்சு. ROM அப்படிலாம் போச்சு. ஆமாம், நம்மளை விட்டு பிரிந்து போனவர்களோட நம்ம கனெக்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல. இப்போ அவங்க இருந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்லாம் தோணும்ல. துரந்தர் ஓடலையா 3.5 மணி நேரம் ஒரு துரந்தர் வருது. துரந்தரோட கேன்வாஸ் என்ன, எவ்வளோ பெரிய கேன்வாஸ், பெரிய கேன்வாஸ், பெரிய நடிகர்கள். நான் சொல்றது வந்து எப்படி இருந்தாலும் ஜெயிக்க வைக்கிறான் எலெக்ஷன்ல. ஒரு ஊழல் பண்றானோ எது பண்றானோ அவன் ஜெயிக்க வைக்கிறான். ஏன் அவனை நம்ம ஹையர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அவனை அழைச்சிட்டு போறாங்க. அவன் எப்படி இங்க இருக்கிற டெக்னிக்ஸையே அங்க கொடுத்து எப்படி பண்றான். அந்த ஐடியா மோகன்லால் சார் படிச்சுட்டு இது நல்லா இருக்கே, எனக்கு இந்த டைரக்டர் பார்க்கணுமே அப்படின்னு இருக்காரு அவர். மோகன்லால் சாரோட ஒர்க் பண்ணது, அர்ஜுன் சாரோட ஒர்க் பண்ணது, பிரசன்னா ஸ்ரீயோட ஒர்க் பண்ணது, இந்த பசங்களோட ஒர்க் பண்ணது, இது எல்லாமே ஐ கன்சிடர் தட் as blessing. என்ன இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஒரு டைரக்டர் வந்து மலையாளத்தில் போய் அவ்வளோ சீக்கிரம் தமிழில் இருந்து போய் டைரக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆக்டர் மலையாளத்தில் போய் நடிச்சிட முடியாதுன்னு அப்போ சொல்லுவாங்க. ஏன்னா கமல் சார் வந்து அங்கே மலையாளத்தில் நடிச்சதுக்கப்புறம் தான் இங்கே தமிழுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பெருச்சாலின்னு ஒரு படம், அந்த படம் வந்து இப்போ எல்லாரும் லக்கி பாஸ்கர் படத்தை கொண்டாடுறாங்க. நீங்கள் அப்படியே கொஞ்சம் திருப்பி பார்த்தோம்னா அப்படி அப்பயே வந்து இந்த மாதிரி ஒரு வெரைட்டி கொடுத்துருக்குறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம். அதுவும் நீங்கள் மலையாளத்தில் கொடுத்துருக்கிறீங்க. மோகன்லால் சார் வந்து அது ஃபன் பேஸ்டு அண்ட் ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் எப்படி இருந்தார், அந்த மாதிரி இருந்தது சார். அது எப்படி நடந்தது? அது வந்து இந்த எல்லா புகழும் இறைவனுக்கு மாதிரி தான். அது வந்து பியோர் மேஜிக். ஓகே. மோகன்லால் சார் வந்து என்னுடைய அச்சமுண்டில் ஒர்க் பண்ண ஒரு ஏடி அஞ்சுன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க, அவங்க இப்போ யூஎஸில் ஷீ இஸ் ஒர்க்கிங் அஸ் ப்ரொடியூசர். அவங்களோட அம்மா மினின்னு சொல்லிட்டு துபாயில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து மோகன்லால் சார் எல்லாம் நல்லா தெரியும். அது எப்பயோ சொல்லியிருக்காங்க அவங்க. நான் இந்த கதையை தமிழில் எழுதி வச்சுட்டு கமல் சாரோட பண்ணணுன்னு சொல்லிட்டுலாம் அப்படிலாம் ட்ரை பண்ணிட்டு இருந்த பொழுது சடன்லி ஐ வாஸ் திங்கிங் ஏன் மோகன்லால் சாரோட இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு சனிக்கிழமை எழுந்து அப்போது நான் மினிக்கு அந்த ஐடியாவை அமிச்சேன். ஒரு 1 பேஜ் ஸ்டேட்மெண்ட் அமிச்சேன். அவங்க வந்து இதுதான் பாரு, இது எப்படின்னா அதை அனுப்புகிறேன். அவங்க வந்து சர்ப்ரைசிங்லி ஐ எம் மீட்டிங் மோகன்லால் சார் டுடே அப்படின்னாங்க அவங்க. நான் வேற ஒரு படத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக அவரை மீட் பண்ணுறேன். இஃப் ஐ கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ வில் கிவ் யூ ஒரு ஐடியா அப்படின்னாங்க. அவங்க போயிருக்காங்க, அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க. அந்த கதை வேண்டாமே இப்போன்னு மோகன்லால் சொல்லியிருக்காரு. எனக்கு வந்து அதை மாதிரி நிறையா பண்ணிட்டேன் அப்படின்னு உடனே அப்போ சடன்லி மினி வந்து ஓ அப்படியா, இது என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் கொடுத்துருக்காரு பாருங்கன்னு உடனே அவர் ஒரு சும்மா ஒரு 2 பேராகிராஃபில் தான் எழுதியிருந்தேன் ஐடியாவை. அவர் இங்கே இருக்கிற ஒரு ஊழல் பெருச்சாலி எது வேணால் பண்ணுவான் ஜெயிக்கிறதுக்காக அரசியலில். அமெரிக்காவில் வந்து ஒருத்தன் வந்து தோத்துட்ருக்கான் கவர்னராக. எப்படி இங்கேருந்து சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் அவங்க ஹையர் பண்ணுறோமோ அதே மாதிரி ஏன் இவன் எப்படி இருந்தாலும் ஜெயிக்க வைக்கிறான் எலெக்ஷனில். ஒரு ஊழல் பண்ணுறானோ எது பண்ணுறானோ அவன் ஜெயிக்க வைக்கிறான். ஏன் அவனை நம்ம ஹையர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க பிளான் பண்ணி அவனை அழைச்சிட்டு போகிறாங்க. அவன் எப்படி இங்கே இருக்கிற டெக்னிக்ஸையே அங்கே கொடுத்து எப்படி பண்ணுறான், அவனை ஏமாற்ற ட்ரை பண்ணுறாங்கங்கிற மாதிரி ஒரு ஜாலியாக ஒன்று பண்ணியிருந்தேன். அவன் எப்படி ஏமாற்ற நினைக்கிறவங்கள அவன் எப்படி வந்து அமெரிக்காலேயே ஜெயிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபன் ஃபிலிமாக தான் பண்ணியிருந்தேன். அந்த ஐடியா மோகன்லால் சார் படிச்சுட்டு இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு இந்த டைரக்டரை பார்க்கணுமே அப்படின்னு இருக்காரு அவர். நான் உடனே அதுக்கப்புறமா மோகன்லால் சாரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். மோகன்லால் சாரோட ஒர்க் பண்ணது, அர்ஜுன் சாரோட ஒர்க் பண்ணது, பிரசன்னா ஸ்ரீயோட ஒர்க் பண்ணது, இந்த பசங்களோட ஒர்க் பண்ணது, இது எல்லாமே ஐ கன்சிடர் தட் as blessing. என்ன மோகன்லால் சார் தான் எனக்கு ஓஷோவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது. எனக்கு நிறைய விஷயங்கள் மோகன்லால் சார்ட்டேருந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். அது மோகன்லால் சார், அச்சமுண்டு, அர்ஜுன் சாரோட நிபுணன், இதெல்லாமே எனக்கு வந்து ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி. ஓகே. வேறெவர் ஐ கோ. ஏன்னா இப்போயும் எல்லாரும் வந்து நிபுணன் 2 வருமா சார், எப்போ வரும் அப்படிலாம் கேட்டுட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். நிபுணன் 2 வருமா அது என்னன்னு தெரியல. ஏன்னா அதில் நிறையா பேர் சம்மந்தப்பட்டிருக்கோம். ஆனால் அடுத்தது நான் கண்டிப்பாக ஒரு த்ரில்லர் பண்ண போகிறேன். ஓகே. அண்ட் அந்த த்ரில்லர் வில் பி வெரி எக்ஸைட்டிங். எனக்கு ஆஸ் யூஷுவல் நமக்கு எக்ஸைட் இல்லைனா எதுக்கு அதை பண்ண போகிறோம். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. நான் இது வரைக்கும் சொன்ன ஒரு 2 பேருக்கும் எக்ஸைட்டிங்காக இருக்குது. அண்ட் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் த கேஸ்டிங் அண்ட் அது கூடி சீக்கிரம் அது இன்னும் எல்லாம் இது பண்ணி சொல்கிறேன். பட் த்ரில்லர் இஸ் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஜானர். அண்ட் எனக்கு ஜானர்லலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாதுப்பா. சம்திங் இப்போ ஷார்ட் புட் 3 மாதிரி ஒரு படம் வந்து இட் எக்ஸைட்ஸ் மீ, ஐ வில் டூ இட். இப்போ இந்த த்ரில்லருக்கான ஐடியா எனக்கு எக்ஸைட் பண்ணிச்சுன்னா பண்ணுவேன். ஹாரர் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஐ ஹேவ் ஏ ஹாரர் ஸ்கிரிப்ட் ஆக்சுவலி வித் மீ.
அண்ட் ஐம் டையிங் டு டூ தட். தட் வில் பி அ வெரி குட் ஹாரர் ஆக்சுவலி. ஸோ ஹாரரும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னோட அந்த சயான்ஸ் ஒரு ஷார்ட் ஃபிலிம், அந்த ஆவி, அவங்க இறந்தவங்க மறுபடியும் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நீங்கள் ரீசெண்டாக சர்வமாயான ஒரு படம் மலையாளத்தில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஃபீல் குட் ஃபிலிமாக இருந்துச்சு. ஸோ இந்த ஐடியாலஜி ஆல்ரெடி நீங்கள் வந்து பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் பண்ணது த்ரில்லர் பேஸ்டானது. ஸோ இப்போ எல்லாரும் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க பார்த்தாங்க அப்படின்னா. ஸோ அப்போவே அந்த ஐடியா எப்படி சார் உங்களுக்கு தோணுச்சு? இந்த ஆவி வர்றது, எத்தனை விட்டலாச்சேரி படம் பார்த்துருவேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை, நான் வந்து சின்ன வயசில் வந்து நிறையா இந்த பிடி சாமின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நிறைய எழுதுவார். நாங்கள்லாம் சின்ன வயசில் இருந்த பொழுது அவருடைய கதைகள்லாம் படிச்சிருக்கேன். அப்படியே வாரமலர்லாம் வரும், டேப்பை திறந்தும் பிளட் வரும் அப்படிலாம் எழுதுவார். தண்ணி வரும் அந்த அதெல்லாம் அப்பயே எழுதிட்டாங்க. அண்ட் ஈவில் டெட்லாம் பார்த்து இன்னும் மிரண்டிருக்கோம் நாங்கள்லாம். இன்னும் ஈவில் டெட்லாம் பார்த்து. ஸோ எப்போதுமே எனக்கு ஹாரர் ரொம்ப பிடிச்ச விஷயம். அண்ட் ஒரு ஸ்பிரிட்ஸ் அதை பற்றிலாம் நிறையா படிச்சிருக்கோம். அதை பற்றிலாம் இல்லை, இந்த வீஜா போர்டு இதை பற்றிலாம் நிறையா விஷயம். ஆமாம் ஆமாம், அதை வீஜான்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர் வீஜான்னு தான் சொல்கிறாங்க அது ப்ரொனன்சியேஷன். ஸோ அதை பற்றிலாம் வந்து நிறையா பார்த்துருக்கோம். ஓஜா போர்டு ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அது ஆனால் நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுதே எங்கள் வீட்டில் எழுத்தாப்பில் ஒருத்தருங்க, நான் சீரழி ஒருத்தங்க ட்ரை பண்ணாங்க. அது ரொம்ப எமோஷ்னல் மூமெண்ட் அது ஆக்சுவலி. மேபி அந்த இப்போ உங்ககிட்ட பேசும்போது தான் தோணுது, அந்த இன்சிடெண்ட் ஒன்லி மேட் மீ ரைட் தோஸ் திங்ஸ். அப்போ வந்து எங்கள் அப்பாவுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார், ஜெயராமன் சார்னு ஒருத்தர் இருந்தார். நாங்கள் வந்து அவர் இறந்து போயிட்டார் சடன்லி, எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு. நாங்கள் ரொம்ப சின்ன வயசு அப்போது. அந்த சார் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வீஜா போர்டு அவங்க பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது அப்போ வந்து ஜெயராமன் சாரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட பொழுது எங்கள் அப்பாவை பிடிக்குமா அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிறோம். அப்படி அது வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி போச்சு. ROM அப்படிலாம் போச்சு. ஆமாம், ஏன்னா நான் என்ன கொஸ்டின் நினச்சேன் அப்படிங்கிறது வந்து அந்த காயின் வச்சவங்களுக்கு ஸ்டுடியோ வேற இருட்டா இருக்கு, காயின் வச்சவங்களுக்கு மட்டும் தானே தெரியும். ஸோ அது எனக்கு அரச பஸ்ல தான் ஞாபகம் இருக்கு, எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை. பட் சம்திங் லைக் திஸ் ஹேப்பன்ட். எனக்கு அப்பையிலேருந்தே வந்து அதில் ஒரு சின்னதாக ஒரு இது உண்டு. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, நம்மளை விட்டு பிரிந்து போனவர்களோட நம்ம கனெக்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல. அதாவது நமக்கு ரொம்ப பிரியமானவர்கள் நம்மளோட இல்லைங்கும் பொழுது அவர்களை பற்றிய நினைவுகள் இப்போ அவங்க இருந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்லாம் தோணும்ல. அந்த கனெக்ஷனுக்கு ஏதோ ஒரு வழி இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா தட்ஸ் வாட் மேக்ஸ் த ஹாரர் திங்ஸ் எல்லாம். எனக்கு வந்து இந்த ஹாரர்னா வந்து இந்த ரத்தம் பீச்சிட்டு அடிக்கிறது அதெல்லாம் இல்லை. சம்திங் விச் ஸ்கேர்ஸ் யூ, அதே சமயத்தில் விச் ஆல்சோ தெர் ஷுட் பி சம் ஒரு பாயிக்னன்ட் மொமெண்ட்ஸ் இருக்கணும் அதில். அது மாதிரி படங்கள் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஓகே, நைஸ் சார். அண்ட் அஜு வர்கீஸ் இப்போ வந்து ரீசெண்டாக அவர் வந்து மலையாள ஆடியன்ஸை தாண்டி தமிழ் ஆடியன்ஸ் ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. அப்போவே நீங்கள் உங்கள் படத்தில் வந்து அவரை காஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. காஸ்டிங்லாம் பண்ணும்பொழுது எனக்கு வந்து மலையாளத்தில் எனக்கு அவ்வளோவா, எனக்கு மோகன்லால் சார், மம்முட்டி சார் இவங்களெல்லாம் தான் தெரியும். ஆப்வியஸ்லி எட்டனதர் தமிழியன் தானே நம்ம. ஆல்தோ மை ஒய்ஃப் க்ரூ அப் இன் கேரளா. எனக்கு வந்து அஜு வர்கீஸ் அளவுக்கு எனக்கு தெரியாது. ப்ரொடியூசர்ஸ் ஹெல்ப்டு மீ. யார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அவங்கள பார்த்து பேசி அவங்க பண்ண படங்களை பார்த்து அதுக்கப்புறம் அப்படி தான் நான் கேஸ் பண்ணேன் அந்த படத்தில். சார் நீங்கள் வந்து அடுத்து என்ன மாதிரியான பிளான் சார்? ஓகே, படம் அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து இந்த பழைய டேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஆரம்பத்தில் இருந்து எக்ஸ்பீரியன்ஸான டேரக்டர்ஸ்க்கும் இப்போ வந்து யங்ஸ்டர்ஸான கதைகள் மட்டும் தான் அதிகமாக ஆடியன்ஸ் வராங்க, ப்ரொடியூசர்ஸ் வராங்கலாம் சொல்லப்படுது. அதை பற்றி அது உண்மையா சார்? ஏன்னா நீங்கள் வந்து ஆரம்ப காலங்கள்லேருந்து இன்ன வரைக்கும் நான் எந்த கேட்டகரினே தெரியல. நான் ஆரம்ப காலமும் கிடையாது, நான் ஆரம்ப காலமும் கிடையாது. See, now I came in 2008, 2009, which is what இப்போ வந்து 18 years ஆயிருக்கு. 18 years தான் ஆயிருக்கு, which is nothing according to me. And நான் ரொம்ப கம்மியான படங்கள் தான் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு பிடிச்ச படங்கள் தான் பண்ணுறேன். அண்ட் நாட் தட் அப்படியே இதுதான் பண்ணும் அதுதான் பண்ணுங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளாரையும் நான் இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து திடீர்னு பார்த்தா சில்ட்ரன் ஃபிலிம் பண்ணுறேன், திடீர்னு பார்த்தா ஒரு த்ரில்லர் பண்ணுறேன், அப்புறம் பார்த்தா ஒரு காமெடி ப்ரொடியூஸ் பண்ணுறேன், இப்படி இருக்கேன். ஸோ அப்படிலாம் இல்லை.
எனக்கு தெரிஞ்சு எந்த நல்ல கதைகளை மக்கள் பார்க்கறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. நல்ல கதைகள், நல்ல பேக்கேஜிங், இன்ட்ரெஸ்டிங்கான ஜென்சி எல்லாம் சொல்கிறாங்க. இதே ஜென்சி வந்து இப்போ வந்து பழைய கிளாசிக்ஸ்லாம் ரீவிசிட் பண்ணும்பொழுது தே ஆர் ஆல்சோ என்ஜாயிங் இட். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு டைம் கம்மியாக பண்ணுற படங்கள் கொஞ்சம் எக்ஸைட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த 1.5 மணி நேரம் உடனே யாராவது கொஞ்சம் துரந்தர் ஓடலையா 1.5 மணி நேரம் ஒரு துரந்தர் வருது. துரந்தரோட கேன்வாஸ் என்ன, எவ்வளோ பெரிய கேன்வாஸ். அனிமலும் ஓடுது சார். வந்து சொல்கிறேன், அதெல்லாம் பெரிய கேன்வாஸ், பெரிய நடிகர்கள். நான் சொல்கிறது வந்து முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளாக. அப்போ விவேக் சார் அந்த இன்டர்வியூவில் ஒன்று சொன்னார், அருண் ஒரு நல்ல கதையை ரூமில் வச்சு எடுத்தாலும் சரி, ரோமில் வச்சு எடுத்தாலும் சரி, மக்கள் பார்ப்பாங்க அப்படின்னாரு. ஸோ அது மாதிரி ஐ திங்க் ஆடியன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஓப்பன் அண்ட் வில்லிங் தான். சம்டைம்ஸ் நல்ல படங்களை வந்து வியாபார ரீதியாக அப்போ வெற்றி அடையலைனாலும் மக்கள் வந்து எப்படியோ அதை கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ இன்னைக்கும் கூட அச்சமுண்டை பற்றி எல்லாரும் பேசிட்டு தான் இருக்காங்க. அது ஒன்றும் அப்படி பெரிய பிளாக் பஸ்டர்லாம் ஆகலை. ஃபார்ச்சுனேட்லி வி ஆர் ஏபிள் டு செல் சேட்டலைட் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். அண்ட் தியேட்டரில் வந்து மல்டிப்ளெக்ஸஸ்லாம் வந்து டைம் அது. அப்போ சோஷியல் மீடியா இல்லை. அச்சமுண்டை மாதிரி ஒரு படத்தில் சோஷியல் மீடியாலாம் இருந்திருந்தா இன்னும் அதனுடைய இம்பாக்ட் ஒன்றுமே கூட பெருசாக இருந்திருக்கும்னு எனக்கு தோணும். பட் ஸ்டில் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், ஒரு நல்ல படைப்புங்கிறது வந்து எனக்கு வந்து அந்த விதத்தில் எனக்கு மீடியா மேலே எனக்கு ரொம்பவே அன்பும் பாசமும் அதிகம். என்னோட எல்லா படங்களுக்குமே மீடியா பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா படங்களுக்குமே ஒன்றும் பெருசாக யாரும் தப்பாலாம் இல்லை. அச்சமுண்டுக்கெல்லாம் ரொம்ப கொண்டாடினாங்க. நிபுணனுக்கும் நல்ல ரிவ்யூஸ், ஷார்ட் புட்ரிக்கும் நல்ல ரிவ்யூஸ், யூனோ. ஸோ ஈவன் ஆடியன்ஸ் கூட சொல்கிறேன், யூனோ, பார்த்தவங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஓகே. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.